Hey friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த SIR ப்ராசஸ் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒவ்வொரு வீடுகளுக்கும் BLO ஆஃபீஸர் அந்த எனிமரேஷன் ஃபார்ம் 2 காப்பி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த 2 காப்பியிலும் நம்ம ஃபில் பண்ணி ஒரு காப்பியில் நம்ம கையெழுத்து போட்டு அவங்ககிட்ட கொடுத்துடணும். இன்னொரு காப்பியை ஃபில் பண்ணிட்டு அந்த காப்பி நம்மகிட்ட வச்சுக்கணும். அந்த BLO ஆஃபீஸர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு நம்மகிட்ட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த SIR ப்ராசஸ் மற்றும் எனிமரேஷன் ஃபார்ம் இது சம்மந்தமாக நம்ம சேனலில் ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம். இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் பர்டிகுலராக அந்த எனிமரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 2002 மற்றும் 2005 தமிழ்நாட்டில் இந்த SIR ப்ராசஸ் நடந்தது. அதில் உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற தகவலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து வாக்காளர்களும் கணக்கெடுப்பு படிவத்தை நிரப்ப வேண்டும். ஸோ இந்த எனிமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்களா ஸ்க்ரீனில், இது எல்லாமே இந்த தமிழ்நாட்டினுடைய ECI போர்ட்டலில் இருக்குது. elections.tn.gov.in அப்படிங்கிற இந்த போர்ட்டலில் இருக்குது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ்லாம் வரும். அது இல்லாத இந்த வெப்சைட்லேயே ப்ரெஸ் ரிலீசஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ ப்ரெஸ் ரிலீஸில் போனீங்கனாலும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தமிழில் தெளிவாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸு இதில் என்ன அறிவுரையெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஏற்கனவே போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இதுலேயும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதாவது 4/11/2025 முதல் 4/12/2025 வரை உங்கள் வீட்டுக்கு வருகை புரிவார் யார்? வாக்குச்சாவடி நிலை அலுவலர் BLO ஆஃபீஸர். பகுதி அளவு முன் நிரப்பப்பட்ட கணக்கெடுப்பு படிவத்தின் 2 பிரதிகளை உங்களிடம் வழங்குவார். படிவத்தை நிரப்புவதற்கு உதவுவார் மற்றும் நீங்கள் நிரப்பிய கணக்கெடுப்பு படிவத்தை சேகரித்து அதன் ஒரு நகலில் படிவத்தை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புதலை வழங்குவார். ஒவ்வொரு வீட்டுக்கும் குறைந்தது 3 முறை வருகை தருவார். நான் 3 டைம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்கேஸ் அவங்க 3 டைம் வரப்போ நீங்கள் இல்லை அப்படின்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய அந்த ஃபார்மை ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆன்லைன் மூலமாக இது வரைக்கும் எந்த ஒரு ஆப்ஷனும் வரல. அதே மாதிரி ECI நெட் அப்படிங்கிற மொபைல் ஆப் மூலமாகவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயே எந்த ஒரு ஆப்ஷனும் இது வரைக்கும் நம்ம கொண்டு வரல. நம்ம செக் பண்ணிட்டோம். இன்கேஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறோம். நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. கணக்கெடுப்பு படிவத்தின் 2 பிரதிகளையும் நிரப்புங்கள். 2 ஃபார்மையும் நம்ம ஃபுல் பண்ணணும். தேவையானால் கணக்கெடுப்பு படிவத்தில் உங்களது சமீபத்திய புகைப்படத்தை ஒட்டுங்கள். உங்களுடைய ஃபோட்டோ மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாற்றிக்கோங்க. மற்றும் படிவம் நிரப்புவதில் ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் வாக்குச்சாவடி நிலை அலுவலரை தொடர்பு கொள்ளுங்கள். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஏதாவது சந்தேகம்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். நிரப்பிய படிவத்தை வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் ஒப்படைத்து ஒரு பிரதியில் அவர் படிவத்தை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகை பெறுங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எனிமரேஷன் ஃபார்மில் BLO ஆஃபீஸினுடைய கையெழுத்து நீங்கள் வாங்கி அந்த காப்பி நீங்கள் வச்சுக்கணும். நாளைக்கு பின்னா உங்கள் பேர் அந்த டிராஃப்ட் காப்பியில் இல்லை அப்படின்னா அங்கே பாருங்கள் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸாக நீங்கள் அதை காமிக்கலாம். ஸோ அதனால் ஒரு காப்பி கம்பல்சரி வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அவங்க கொடுக்க மறந்துட்டாலும் நீங்கள் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இதுதான் அந்த ஃபார்ம், எனிமரேஷன் ஃபார்ம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் 2 லாங்குவேஜ்லேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ப்ரீ பிரிண்டட் அப்படின்னு போட்டிருந்தாவே உங்களுக்கு ஃபார்ம் கொடுக்கும்போதே உங்கள் கையில் இது பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே ஓட்டர் ஐடி கார்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். புதுசாக நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் 6 அதெல்லாம் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணால் தான் புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு கொடுப்பாங்க. இது ஏற்கனவே ஓட்டர் ஐடி கார்டு உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி வரும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், அப்புறம் அட்ரஸ் இதெல்லாம் இதில் வந்துடும். அதுக்கப்புறம் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி, பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூன்சி, அதாவது சட்டமன்ற தொகுதி மற்றும் நாடாளுமன்ற தொகுதி எந்த தொகுதி, உங்களுடைய பெயர் எந்த தொகுதியில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன், சீரியல் நம்பர், பார்ட் நம்பர், நேம் இதெல்லாம் உங்களுக்கு இங்கே வந்துடும். அந்த தொகுதியினுடைய விவரங்கள் வரும். ரெண்டாவது உங்கள் ஓட்டர் ஐடி கார்டுடைய QR கோடு வரும். அப்புறம் இப்போ தற்போது உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோட்டோ இதில் பிரிண்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு ஃபோட்டோ மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா பேஸ்ட் கரண்ட் ஃபோட்டோ அப்படிங்கிற இந்த பாக்ஸில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 ஃபார்ம்லேயும் ஃபில் பண்ணணும். அதனால் கண்டிப்பாக 2 ஃபோட்டோ தேவைப்படும். டேட் ஆஃப் பர்த் பொறுத்த வரைக்கும் டேட்டு, மந்த்து, இயர் அந்த ஃபார்மேட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. ஆதார் நம்பர் ஆப்ஷனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆதார் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது குடியுரிமை நிரூபிக்கிறதுக்கான ஒரு ஆவணமாக கருதப்படாது. ஒன்லி ஐடென்டி ப்ரூஃப்காக மட்டும்தான் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாள ஆவணம் மட்டும்தான் ஆதார் கார்டு. அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய அப்பா அல்லது கார்டியனுடைய பெயர், அப்பா அல்லது கார்டியன்ஸினுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய மதர் நேமு, மதர்ஸ் ஓட்டர் ஐடி கார்டு நம்பரு, ஸ்பவுஸ் நேமு, ஸ்பவுஸ் ஓட்டர் ஐடி கார்டு நம்பர்.
இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீடைல்ஸ் ஆஃப் த எலெக்டர் இந்த எலக்ட்ரல் ரோல் ஆஃப் தி லாஸ்ட் எஸ்ஐஆர். ஸோ கடைசியாக 2002 மற்றும் 2004 நடைபெற்ற அந்த ஒரு எஸ்ஐஆர் ரிவிஷன் போது உங்களுடைய டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட வந்து கேளுங்க. அப்படி இல்லை நான் வந்து டைரெக்டாக நானே ஃபில் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002 மற்றும் 2005 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் போய் சர்ச் பை எபிக் அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் டைப் பண்ணிட்டு கேப்சர் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான விவரம் வரும். அந்த விவரத்தை அப்படியே பார்த்து இதில் எழுத வேண்டியதான். அப்போ வந்து எலக்டர் நேம் எப்படி இருந்தது, எபிக் நம்பர், ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது கரெக்ஷன் பண்ணியிருக்கலாம் இல்லையா ஓட்டர் ஐடி கார்டில். ஸோ அதனால் அந்த டைமில் லாஸ்ட் எஸ்ஐஆரில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து கொடுக்கணும். ஒரு சில பேர் வந்து அட்ரஸ் மாற்றிருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து டேட் ஆஃப் பர்த் மாற்றிருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து பெயர் மாற்றிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த லாஸ்ட் எஸ்ஐஆரில் கண்டக்ட் பண்ணவர் நான் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாக அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை அப்படியே கொடுக்கணும். எலக்டர் நேம், ஓட்டர் ஐடி கார்டு நேம், ஓட்டர்ஸ் நேமு, அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், எபிக் நம்பர், ரிலேட்டிவ்ஸ் நேம், ரிலேஷன்ஷிப், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி நேம். இந்த ஏசி அப்படிங்கிறது சட்டமன்ற தொகுதி. சட்டமன்ற தொகுதியினுடைய விவரங்கள் வந்து இதில் கொடுக்கணும். பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் இதெல்லாம் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் த ரிலேட்டிவ் ஹூஸ் நேம் இஸ் கிவன் இன் த ப்ரீவியஸ் காலம் இன் தி லாஸ்ட் எஸ்ஐஆர். இப்போ ரிலேட்டிவ்ஸ் நேம் இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்பா பேர் கொடுக்குறீங்க, அம்மா பேர் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபாதர் அப்படின்னு எழுதிட்டு இந்த லாஸ்ட் எஸ்ஐஆரில் இந்த ரிப்போர்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, இதில் அப்பானுடைய விவரங்கள், அவருடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இதில் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அவருடைய விவரங்கள் வரும். அவருடைய டீட்டெயில்ஸ் வந்து இதில் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு அவருடைய அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி நம்பர் என்ன, பார்ட் நம்பர் என்ன, சீரியல் நம்பர் என்ன, இது எல்லாமே நீங்கள் எங்கேயும் போய் தேட வேணாம். ஒன்ஸ் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் கிடச்சிடும். அது ஜஸ்ட் இதில் நீங்கள் எழுதிருங்க. ரெண்டாவது நம்மகிட்ட கேட்குறது நம்ம எங்கே வந்து சைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிக்னேச்சர் ஆர் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஆஃப் எலெக்டர் ஆர் எனி அடல்ட் ஃபேமிலி மெம்பர் மென்ஷன் ரிலேஷன்ஷிப் வித் டேட். ஸோ உங்களுடைய சிக்னேச்சரை வந்து இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கணும். கையெழுத்து படுத்தல அப்படின்னா நம்ம கைவிரல் ரேகையை வந்து வச்சுக்கலாம், அவ்வளோதான். சிக்னேச்சர் நீங்கள் இங்கே தான் போடணும். ஒரு காப்பி உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பிஎல்ஓ சிக்னேச்சர் இந்த இடத்துல கம்பல்சரி நீங்கள் வாங்கியிருக்கணும். அந்த பிஎல்ஓ சிக்னேச்சர் வாங்கிட்டு அந்த காப்பி நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் நார்மலாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கு எதாவது சந்தேகம்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. அதே மாதிரி டீட்டெயில்ஸ் அவங்க சப்போஸ் எதாவது டாக்குமெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப், இதுக்கு எதாவது டாக்குமெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா இதில் எதனா ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் அவங்ககிட்ட காமிக்கலாம். எந்த டாக்குமெண்ட்டை நம்ம கையில் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.